ஏடிக்கு நமக்கு ஆதரவு தருமா? ஏன்னா திமுக எதிர்த்தா வந்திருக்கு. ஆதரவு தருமா? எடப்பாடி பேசலாமா? இதை உருவாக்கியது விஜய். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். செங்கோட்டையனையும் வேலுமணி இணைச்சது பாஜக. ஆட்டமே லீமா ரோஸ் ஆட்டம் தான். அந்த மாதிரி என்ன நினைக்குது, எடப்பாடி இல்லைன்னா இத்தனை பாடிகளும் நம்ம சொல்லிக்கலாம். வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லாமே நம்ம சொன்னா கேட்பாங்க. நம்ம ஒரு ஜெயலலிதாவா மாறி அந்த மாதிரி ஒரு ஆசை வந்துருக்கு. வேலுமணி எதை சொன்னாலும் விஜய் கேட்பார். இந்த அதிகார மையம் வேலுமணிக்கு ஆதரவா இருக்கும். வேலுமணி விஜயுடைய அதிகார மையத்துக்கு ஆதரவா இருப்பாரு. இதை எப்படி அதிமுக தொண்டா ஏத்துக்குவான்? இந்த சூழல் இப்போ உருவாயிருச்சு. உருவான பிறகு இந்த கும்பல் அந்நியப்பட்டே போறாங்க. பொதுக்குழு உறுப்பினர், ஒன்றிய, நகரம் பணத்தோட போறாங்க. ஏத்துக்கவே மாட்டாங்க. இந்த அணி ஏ அணியா இருந்தாலும் வி அணியா தான் மாறும். வேலுமணி அணி விஜய் அணியா மாறும். இது அதிமுக தொண்டை ஏத்துக்க மாட்டான். அதனால இனி ஓபிஎஸ் என்ன ஆதவர் என்ன சொல்லுவார்? எழுந்து வேலுமணிக்கு துறை தமிழ் வளர்ச்சி துறை. யாருக்கு? வேலுமணிக்கு. தமிழை எங்கடா? சரி, சிவி சண்முகத்துக்கு இப்போ என்ன கேட்குறாருன்னா மைன்ஸும் சட்டமும் கேட்குறாரு. அவருக்கு விளையாட்டுத்துறை. சரியா? ஹெல்த் விஜய் பாஸ்கர் ஹெல்த் ஒன்று இருக்கிறார். அவருக்கு என்ன துறை தெரியுமா? கதர் வாரிய துறை. இப்போ அறிவாலயத்திலிருந்து அதிகாரம் தேவாலய பக்கம் மாற்றின் பக்கம் போயிடுச்சு. ஞானப்பால் கொடுத்து அட்வொகேட் ஜெனரல் விஜய நாராயண், கேரளா மலையாளி, அதிமுகவில் இருந்தவர், அவருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்தார். ஐயா வணக்கங்க. வணக்கம். நேற்று சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தாவேகா 144 பேர் உறுப்பினர்கள் வாக்களித்து ஒரு பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாங்க. அதில் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பாக அதிமுகக்குள்ள ஒரு பிளவுங்கிறது நேற்று வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எஸ்பி வேலுமணி தனியான ஒரு இதாகவும் சபாநாயகர் அவருக்கு ஆதரவாக பேசினதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் ஏற்கனவே நீண்ட காலமாக சொல்லிட்டு வரீங்க, எஸ்பி வேலுமணி இப்படி ஒரு சிக்கல் வரப்போதே, எடப்பாடிக்கு எதிராக இப்படி ஒரு சதி நடக்குது அப்படின்றத ரொம்ப நீண்ட காலமாக சொல்லிட்டு இருந்தீங்க. அது எதுவுமே அதிமுக தரப்புக்கு போகலையா? நேற்று சட்டமன்றத்தில் நடந்ததை எப்படி பார்க்கறது? இல்லை, இதில் நான் நீண்ட காலமாக இந்த தகவலை சொல்லிட்டு வர்றேன். எடப்பாடியால் ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா, வேலுமணியிடம் எடப்பாடியினுடைய பல சொத்து இருக்கு. அவர் தான் பாதுகாப்பு. அதாவது 2016-21 எப்படி ஜெயலலிதாவுக்கு சசிகலா, விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா, அதே போல் எடப்பாடிக்கு வேலுமணி. எந்த காலத்திலையும் ஆதவ அர்ஜுனாவை விஜய் விடவே முடியாது. ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் பல கோடிகளை செலவு செய்தவர் ஆதவ அர்ஜுனா. ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பணத்தை பாதுகாப்பது ஆதவ அர்ஜுனா மாமனார் மார்ட்டின். எந்த காலத்திலேயாவது 2 பேரும் சண்டை வருமா? சண்டை வந்தால் இழப்பு எவ்வளவு? பல லட்சம் கோடி கொடுத்து வச்சு அப்படியே போயிடும். இதே கதை தான் வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும். அதாவது பல தொடர்புகளை வேலுமணி உருவாக்கி வச்சிருந்தார். அந்த தொடர்புகள் மூலம் வெளிநாடு முதலீடுகள் அத்தனையும் வேலுமணி தான் பாதுகாக்கிறார். எடப்பாடி பையன் மிதுன் ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்பிக்கைக்குரிய நபர் யாருன்னா வேலுமணி தான். வேலுமணிக்கு இப்போ நம்பிக்கைக்குரிய நபராக இருந்து இப்போ அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது கண்ணு வந்துருச்சு. இதுதான் சண்டை 2 பேருக்கு. அப்போ எடப்பாடி அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சமரசம் பண்ணுறாரு. ஏன்னா தன்னுடைய 5 ஆண்டு கால அடித்த கொள்ள வெளிநாடுகளில் வேலுமணி பாதுகாப்பில் இருக்குது. 1 கோடி 2 கோடி இல்லை, பல 1000 கோடி. அப்போது திடீர்னு ஒரு ஆளை விட்டுற முடியாது. பல பெரிய நிறுவனங்களில் நீங்கள் எந்த மேனேஜரையும் விட மாட்டான். ஏன்னா பல ரகசியங்கள் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நிறுவனங்க, செய்தி நிறுவனம். இந்த செய்தி நிறுவனத்தில் இருக்கிற மேலாளர் அங்கேருந்து பல கோடியை திருடிட்டு ஓடி போயிட்டான். பல கோடியை திருடிட்டு ஓடி போயிட்டான். அப்போது அந்த நிறுவனம் அவனை ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலையே.
நடவடிக்கை எடுத்தால் அவன் திருடிட்டு போனது மாதிரி மறுபடி பல கோடி இழப்பு ஏற்படும். இன்கம் டேக்ஸுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கும் காட்டி கொடுத்தான்னா அது திருடிட்டு போனதை விட 2 மடங்கு என்னாகும் இழப்பு ஏற்படும். அதனால் அந்த நிறுவனம் அமைதியாக போயிடுச்சு. இதுதான் இப்போ வேலுமணிக்கும் எடப்பாடிக்குள்ள விஷயமே அதுதான். ஆனால் எந்த காலத்திலையும் எடப்பாடி நம்ம மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார். நடவடிக்கை எடுத்தால் பணம் பூரா போயிடும். அதனால் சமரசம் பண்ணி வச்சுருந்தார். ஏப்பா எனக்கு பின்னாடி இந்த சீட்டு உனக்கு தான்ப்பா. எந்த சீட்டு? முதலமைச்சர் சீட்டு. என் பையெல்லாம் வரமாட்டான். என் பையன் கவுன்சிலர் கூட லாய்க்கு இல்லை. கவுன்சிலராக இருந்தால் டெல்லியிலேருந்து வந்து ஒட்டுமொத்தம் கைது வாங்கிட்டு போயிடும், ஒரே நாளில் போயிடும். அதனால் இல்லை, அதான் நேற்று சட்டமன்ற வாக்கெடுப்பில் 22 பேர் எடப்பாடி தரப்புக்கும் 25 பேர் எஸ்பி வேலுமணி தரப்புக்கும் வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஓஎஸ் மணின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. யாரெல்லாம் வந்து கொறடாவுடைய உத்தரவுக்கு மாற்றாக செயல்படுறீங்களோ அவங்க மேலெல்லாம் வந்து கட்சி தாவல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மாவட்ட செயலாளர் பதவியெல்லாம் பறிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த 25 எம்எல்ஏக்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இல்லை, 25 எம்எல்ஏக்கள் அதிமுக அல்லன்னு இப்போ அறிவிச்சிட்டார். இவர்கள்லாம் அதிமுக அல்லன்னு. இப்போ இவங்க அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை பொதுச் செயலாளர் வந்து தூக்கிடலான்னு ஒரு முயற்சி பண்ணி பொதுச் செயலாளரை இருந்து அகற்றுவதற்கு பொதுக்குழு தான் முடிவு செய்ய முடியும். இதுதான் எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச பெரிய பைலா. எம்ஜிஆர் எப்படி யோசிச்சிருக்காருன்னு பாருங்க. அப்போ இவங்க லீமா ரோஸு மூலம் ஒன்றிய செயல் நகர செயல்கிட்ட போகிறாங்க. போன பிறகு இது எடுபடுது. அது கட்சிக்காரன் பூரா வேலை பார்த்து போங்க ஏன்னு விரட்டி விட்டான். கட்சிக்காரங்களும் எடப்பாடி. ஏன்னா இப்போ ரெட்டையில் யாருட்டு இருக்கு? எடப்பாடி. கட்சி யாருட்டு இருக்கு? நீங்கள் ஒரு 10 ஆண்டு காலமாக ரிஜிஸ்டர் முகம் யாரு? எடப்பாடி தான். அப்போ எடப்பாடி தான் அதிமுக தான் எடப்பாடி. இந்த ஆட்கள் நீங்கள் விஜய்கிட்ட மந்திரிக்காக அணி மாறிட்டாங்கிறது யாருக்கு தெரியுது? அடிப்படை நகரம், ஒன்றியம், கிளை, வட்டம் எல்லாத்துக்கும் தெரியுது. மாவட்ட செயலாளர்களுக்கு இப்போ கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தாச்சு. லீமா ரோஸ் பணம். இப்போ ஆட்டமே லீமா ரோஸ் ஆட்டம் தான். லீமா ரோஸ் அந்த மாதிரி என்ன நினைக்குது? எடப்பாடி இல்லைன்னா அத்தனை பாடிகளும் நம்ம சொன்னி கேட்பான். வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லாமே நம்ம சொன்னால் கேட்பாங்க. நம்ம ஒரு ஜெயலலிதாவாக மாறிடலாம். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இவருக்கு இப்படி ஒரு ஆசை, அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசை. அப்போ இதெல்லாம் இன்றைக்கி சமூக வலைதளம் வந்த பிறகு கீழே இருக்கிற தொண்டம் பார்க்குறான். இது இப்படி போயிட்டுருக்கா, அது எடப்பாடியே பரவாயில்ல. எடப்பாடியாக சாக வரைக்கும் 100 ஆண்டு வாழட்டும், ரெட்டையில கத்திட்டு இருப்பார். அப்போது நமக்கு நம்பிக்கைக்குரிய நபர், ரெட்டையிலையை காப்பாற்றக்கூடிய ஆள், கட்சியை எத்தனை தோல்வி வந்தாலும் சரி. நீங்கள் 77 எம்ஜிஆர் முதலமைச்சர். எம்ஜிஆர் மரணம் அடைவது 87. 77 டு 10 ஆண்டு காலம் கருணாநிதிக்கு கார் ஓட்டுறக்கே ஆள் இல்லை. நான் பார்த்துருக்கேன். எத்தனை தோல்வி 10 ஆண்டு காலம். எம்எல்ஏ தோல்வி, உள்ளாட்சி, நகராட்சி, எம்பி சீட்டு எல்லாம் தோல்வி. நீங்கள் அப்போ வந்து எங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸருக்குள்ளே தான் கட்சி ஆஃபீஸ் இருந்தது. காக்கா குருவி கூட வராது. கருணாநிதி வருவார், சாயங்காலம் வருவார் ஒரு அம்பாசிடர் காரில். எம்எல்ஏ ஆஃபீஸருக்குள்ளே நான் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். அப்போ டிரைவர் ஓட்டுவார், ஒரு ஆள் உட்காந்துருப்பார். அது குள்ளமாக இருக்கிறதுனால அது சொட்டை மண்டை மட்டும் தெரியும், வெள்ளையாக படப்படன்னு. இப்படி ஒரு துணைக்கு ஆள் இல்லை. கருணாநிதியை நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் இருந்த 77 டு 87 10 ஆண்டு காலம் கருணாநிதிக்கு எமர்ஜென்சியில் கார் ஓட்டுற ஆள் இல்லை, பயந்துட்டு ஓடி போயிட்டான். இப்போ இந்த கட்சி தேராது, இந்த கட்சி அழிஞ்சு போச்சு. அப்போ அன்பக அறிவாளையில் அப்போ இல்லை. அன்பக இங்கே தான் சட்டமன்ற கட்சி, எதிர்கட்சி அலுவலகம், இப்போ எம்எல்ஏ இருந்த இடத்துல பெரிய ஆஃபீஸ். இந்த முடிசரி மாறெல்லாம் பிடிச்ச அடித்து ஏற்றுனாங்கல்ல, அது இப்போ சிபிசிஐ ஆஃபீஸாக பிறகு மாறி போச்சு. அப்போ கருணாநிதி ஜெயிச்சு முதலமைச்சராக இல்லையா? அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் இல்லையா? இவர்களுக்கு பதவி ஆசைங்க பல லட்சம் கோடி சேர்ந்துருச்சு இந்த வேலுமணிக்கெல்லாம். நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு உலக வங்கி 1.5 லட்சம் கோடி கொடுக்குறான்.
ஒரு பைசா செலவு இல்லை. 1.5 லட்சம் கோடி அப்படி துபாய்க்கு போயிடுச்சு. ஆளுக்கு பாதி, எடப்பாடிக்கு பாதி, வேலுமணிக்கு பாதி. இப்போ முழுசா யார்கிட்ட போயிடுச்சு? அங்கே சதக் ஜலால் 700 கோடி ரூபா குப்பை அள்ளுற கான்ட்ராக்ட் 7000 கோடி போட்டு கொடுத்தாரு துபாயில். அவர்கிட்ட இதெல்லாம் பாதுகாப்பு. 2 பேரும் சண்டை வந்தோன்னையும் ஏங்க உங்கள் ஷேரில் நீங்களே பார்த்துங்க, எடப்பாடி யார் அனுப்புவார் துபாய்க்கு? மிதுன் அனுப்புவாரா? அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. சூதும் தெரியாது, வாதம் தெரியாது, அரசியலும் தெரியாது, அயோக்கியத்தனம் தெரியாது. அந்த புள்ள அப்படி. அப்போ எடப்பாடி என்ன பண்ணுவார்? யாரை நம்புறது? ஏன் கொஞ்சம் ஏமாந்தா சேர் எடுத்துட்டு போயிடறானுங்க. இல்லை இதில் விஜய் தாவேக்கா தான் வந்து அதிமுகவை உடைக்குதா? அதாவது இதில் செங்கோட்டையன் தான் முதல்ல இதை ஆரம்பிச்சது. விஜய் என்ன சொல்கிறாரு? ஏடிக்கு நமக்கு ஆதரவு தருமா? ஏன்னா திமுக எதிர்த்தான் வந்திருக்கு. ஆதரவு தருமா? எடப்பாடிட்டு பேசலாமா? இதை உருவாக்கியது விஜய். செங்கோட்டையன் ஈகோ. மறுபடியும் போய் எடப்பாடி காலில் விழுகிறதா? அவர் தான் அவனை தூக்கி போட்டார். நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். அப்போ செங்கோட்டையனையும் வேலுமணி இணைச்சது பாஜக. ஓ, இதில் பாஜக ரோலும் இருக்குது. பாஜக ரோல் இல்லை. பாஜக ரோலு இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கவலை. அதிமுக ஜெயிச்சு நம்ம கையில் வச்சுருக்கலான்னா இப்படி அடித்து ஒன்று மண்ணா இல்லாமல் போயிட்டாங்களே. இப்போ இதை எப்படி வச்சுக்கிறதுன்னு தமிழ்நாட்டு நமக்கு பிளாட்ஃபார்மே இல்லாமல் போச்சேன்னு பாஜக ரொம்ப கவலைப்படுறாங்க. பாஜகவும் காணாமல் போச்சு, நம்ம ஆதரிச்சு அதிமுக காணாமல் போச்சு. இந்த கவலை அவங்களுக்கு இருக்குது. இப்போ விஜயா கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். Z+ போட்டிருக்கு. Z+ தான் எல்லாத்துக்கும் கொடுப்பான். இது Z+. 3 துப்பாக்கி துளைக்காத கார் எப்பவும் போகும். ஜாமர் அந்த மேலே ஆண்டனை நீட்டிகிட்டு இருக்கும்ல, அது ஜாமர் கார். 9 பேருக்கு தான் இந்தியாவிலேயே இருக்குது. பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட், உள்துறை அமைச்சர், ஜனாதிபதி, யோகி ஆதித்யநாத், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இதில் இப்போ இவருக்கு 10வது தான் கொடுத்துருக்கான். யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சந்திக்க முடியாது. எம்எல்ஏக்கள் பார்த்தா கூட சட்டசபையில் தான் பார்த்து பேச முடியும், நெருங்கவே முடியாது. Z+. யார் போகிறா என்ன எல்லாம் உள்துறையுடைய கவனத்துக்கு போயிடும். Z+ என்றால நீங்கள் 2 தடவை ரெஸ்ட் ரூம் போனாலும் சந்தேகப்படுவான். எதுக்கு 2 தடவை போகிறாரு? அங்கே ஏதாவது எவனா அதுக்கு முந்தைய ஏதாவது போயிட்டு வந்துட்டானோ, என்ன பிரச்சனை? இப்படி Z+ என்பது இந்தியாவில் உயர்மட்ட பாதுகாப்பு வளையம். கைதி தான், சிறை கைதி தான், சிறை கைதி தான். நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது அங்கே ஒரு துப்பாக்கி கொண்டு இருப்பான். பாத்ரூமுக்கு போக மாட்டான், அவ்வளோதான். பெட்ரூமுக்கு போக மாட்டான். யார்? எஸ்பிஜி. எஸ்பிஜியில் போய் Z+. அப்போது இவருடைய நடவடிக்கைகள் அத்தனையும் எங்கே ரிலே ஆகிட்டே இருக்கும்? உள்துறை மானிட்டர் ரிலே ஆகிட்டே இருக்கும். அவர்களை கண்காணிப்பதன் பேரில் அரசியல் கண்காணிப்பு தான். அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பை வந்து இப்போ உடைக்கிறாங்க. 22 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க மேலே கட்சி அதிமுக உங்களுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்போ கட்சி தாவல் நடவடிக்கைக்குள்ளே தானே இது வரும். அடுத்து என்ன நடக்கும்? இப்போ அவங்க எம்எல்ஏக்கள் பதவி காலி ஆகுமா? என்ன நடக்கும்? அதில் காலி ஆகாது. ஏன்னா சரிபாதி போயிட்டாங்க. 1/3 போனால காலி ஆகாது. இது 24, 22 சரிபாதி போயாச்சு. அதனால் கட்சி தாவல் அதாவது இப்போ சட்டசபை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சபாநாயகர் ஜேசி பிரபாகர் அதிமுக 1, அதிமுக 2 போடுவார். அதிமுக வி அணி, வேலுமணி அணி, எடப்பாடி அணி, ஏ அணி, இ அணி, இ அணி, வி அணி, 2 அணியாக இருக்கும். அணி 1, அணி 2 அதிமுக தான். இவங்க எப்போ நாங்கள் அதிமுக இல்லையா, நாங்கள்லாம் அப்படியே விசிகால சாரி தாவேக்கால சேர்ந்து டிவிக்கால சேர்ந்துக்கிறோன்னா அணி மாறும். அப்படி சொல்லாத வரை அதிமுக அணி 1, அதிமுக அணி 2, அதிமுக அணி வி அணி, இ அணி, இப்படி தான் சட்டசபையில் இருப்பாங்க. நீங்கள் அதிமுக எதை ஆதரிக்குதோ விஜய்க்கு ஆதரவா இந்த அதிமுக அணி 2 அதிமுகவே எதிர்க்காது. அதிமுகவையே எதுக்கும்.
ஜெயலலிதா 91 96 அமைச்சராக இருந்த பொழுது, முதலமைச்சராக இருந்த பொழுது இப்படி தான் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதாவை எதிர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஜெயலலிதா காங்கிரஸை ரெண்டாக உடைச்சி காங்கிரஸ்னு ஒரு குழுவை உருவாக்குனாங்க. கோயம்புத்தூர் செல்வராஜ், ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவியுடைய தங்கச்சி புருஷன், அவங்க அப்பா ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் ராமசாமி, இப்படி எதிர்த்து ஜெயலலிதாவை எதிர்த்து காங்கிரஸ்கார எந்திரிச்சா, காங்கிரஸ்காரனை எதிர்த்து யார் எந்திரிப்பா? காங்கிரஸில் ஜெயிச்சா இந்த ஜே அணி, காங்கிரஸினுடைய ஜே பிரிவு. இப்போ அதே போல தான் எடப்பாடி எதிர்க்கட்சி. இப்போ திமுக பம்ம ஆரம்பிச்சிருச்சு. திமுக நீங்கள் நேற்று சட்டசபையில் வரலாற்றில் எதிர்ப்பு ஆதரவு பட்டியலை குறைப்பதற்காக, அவர் எதிர்ப்பே இல்லைங்க. இப்போ 100 வருஷம் கழிச்சு சட்டசபை குறிப்பை பார்க்கும்போது எதிர்ப்பே இல்லைங்க, குறைஞ்சி தான் இருந்திருக்கு. 60 பேர் ஆளே இல்லை. இதெல்லாம் விஜய்க்கு மறைமுகமான ஆதரவு திமுக. ஏன் வழக்கிழக்கு பூடைகள் உள்ளே வச்சிடாதீங்க. நேரு ஜெயிலுக்கு போயிடுவார், மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுவார், G² பாலா ஜெயிலுக்கு போயிடுவான். எல்லாம் மிரட்டி போடுங்க சொத்து தானே. அதுக்காக தான் அவர் எங்கே போனது, வீட்டுக்கு போனது. நீங்கள் வாங்கின புட்டி பூரா எனக்கு கொடுக்குறேங்கிறான். என் மாமனாருக்கு யார், நீங்கள் இந்த பக்கம் அறிவாலயத்துலேருந்து தேவாலயத்து பக்கம் மாறிடுச்சு பொட்டி பூரா. நீங்கள் மார்ட்டின் 5 லட்சம் கோடி, பல பேர் உசுறு போயிடுச்சு, தாலி அந்து போச்சு. அதுக்கு அப்படி தான் 5 லட்சம் கோடி சேர்ந்தது. இப்போ இந்த அப்பாவி மக்களுடைய சாராய பணம், பிடபிள்யூவில் ஏமாத்துறது, ஹைவேஸில் ஏமாத்துறது, இபியில் 60,000 கோடி ரூபா டெண்டர், அதெல்லாம் பணம் எங்கே போயிட்டுருக்கு? இப்போ மாட்டிட்டு போயிட்டுருக்கு. ஆதவரிஜினாவுடைய மாமனாருக்கு போயிட்டுருக்கு. என்ன காரணம்? அவர் தான் இந்த பணத்தை பாதுகாக்கக்கூடிய தகுதி உள்ளவர். நம்மள்ட்ட 1 கோடி கொடுத்து நான் வாங்கிட்டு ஊருக்கு போயிடுவான், கட்சி விட்டு ஓடி போயிடுவான். பாதி பேர் 1 கோடி 50 லட்சம் வாங்கிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண பின்னாடி நேராக சட்டசபைக்கு தான் வந்திருக்கான். அப்போ பார்த்தாரு, விஜய் பார்த்தாரு, சரி இப்போ நமக்கு பாதுகாப்பான ஆள் யார்? மார்ட்டின் தான். 5 லட்சம் கோடி கொடுத்தாலும் பத்திரமா வச்சிருப்பார், தேவைன்னா வாங்கிக்கலாம், வேற யாரும் இல்லை. இந்த கணக்கு நீங்கள் மருமகன் மூலம் மாமனார்ட்டு போயிடுச்சு. உண்மையாகவே மாமனார் இப்போ மார்ட்டினை இப்போ தான் பெருமைப்படுறாரு. இப்போ அந்த பொண்ணை தமிழரசு மகன் அருள்நிதிக்கு கொடுக்கறதா தான் சம்பந்தம் பேசினார். எப்போ 2011 ஆட்சி இருந்ததுல, அப்போ மார்ட்டின் யாரோட சம்பந்தி? கலைஞர் சம்பந்தி அவர். இப்படி ஒரு சம்பந்தம் நடந்தது. ஆனால் தோத்து போச்சு. 2011 திமுக தோல்வி அடைந்த பிறகு இந்த சம்பந்தம் நின்று போச்சு. சம்பந்தம் நின்று போச்சு. நின்று போன பிறகு அதுக்கு பிறகுதான் டெய்ஸி ஆதவரிச்சினா காதல் உருவாச்சு. அப்போதான் படிச்சுட்டு வெளியே வர்றார். இப்போ மாமனார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கருணாநிதிக்கு சம்பந்தி ஆளான்னு நினைச்சோம், நம்ம வீட்டில் கருணாநிதியே வந்துட்டாரையா. நம்ம வீட்டில் கருணாநிதி எதிர்த்து ஒரு கருணாநிதியே வந்துட்டார். இப்போ இந்த எம்எல்ஏ அத்தனை பேரும் இப்போ நேரடியாக தொடர்புல இருக்கிறது ஆதவுட்டு தான். புஷியா ஆதவா, புஷி பூரா மொத்தமாக புஷ்ஷுன்னு போயிடும். ஆதவே ஒரு லாபி வச்சிருக்காரு. இப்போ இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததுலையே கொஞ்சம் படித்தவன், கொஞ்சம் இன்டலெக்சுவல், இது பூரா ஆதவரிச்சன கும்பல். இசுக்குன்னு போயிட்டு இசுக்குன்னு வர கும்பல் பூரா புஷியா கும்பல். இப்போ 2 கும்பல் புகஞ்சிட்டு இருக்கு. 2 கும்பலை நீ எந்த பக்கம், நீ எந்த பக்கம், இப்படி ஓடிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தோல்வி ஒரு தற்காலிக தோல்வி. இவர்களெல்லாம் அப்படி எங்கே போயிடுவான்? தாவேக்காவுக்கு போயிடுவாங்க. அப்போ தாவேக்காவுக்கு போனால் நமக்கு ரூட்டு கிளியர். 5 ஆண்டு கால எதிர்க்கட்சி அரசியலை செய்தால் அதிமுக நம்ம தான் இந்த எதிர்ப்பு கட்சியை குழப்பம் பண்ணுகிறார்கள். லீமா ரோஸ் கும்பல் எல்லாம் இந்த 3-4 வருஷத்தில் காணாமல் போயிடும். இல்லை, குறிப்பாக வந்து சிவி சண்முகம் என்ன பேசுகிறாருன்னா, கட்சியிலேருந்து வெளியே போனவர்கள், அதாவது டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் போன்றவங்களாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி சசிகலா அம்மையாரோ அல்லது டிடிவி தினகரனோ பின்னணியில் இருக்காங்களா? இல்லை, அவங்க அதாவது இவர் எடப்பாடி கூட இருக்கும்போது இந்த கும்பலாக வேண்டான்னு சொன்னால்தானே அவர், டிடிவி சசிகலா வேண்டான்னு சொன்னால்தானே. இப்போ எதுக்குன்னா குழப்பம் பண்ணுறதுக்கு வலு சேர்க்கிறார். எடப்பாடி எதிர்ப்பதற்கு
வலு சேர்க்கிறாரு. இப்போ தொண்டை ஏற்றுக்க மாட்டான். அதிமுக உடைக்கிறாரு, காட்டி கொடுக்குறாரு விஜய்க்கு ஆதரவான்னு தான் இப்போ எங்க தொண்டை பூரா நினைக்கிறான். இதில் டிடிவி சேர்த்துக்கலாம், சசிகலா சேர்த்துக்கலாம், ஓபிஎஸ்சி சேர்த்துக்கலாம், திமுக எம்எல்ஏ இருந்தாலும் நம்ம கூட வாயா. இது நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்போ பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டுவதற்கு திரட்டுவதற்கு லீமா ரோஸு பணம் கொடுத்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. லீமா ரோஸு பணம் கொடுத்தா அதிமுக தொண்டை வருவானா? இப்போ இவர்களே எடப்பாடியை வலிமையாக்குற வேலையை சிவி சண்முகம் செய்கிறார். சிவி சண்முகத்தை இயக்குவது வேலுமணி, வேலுமணி இயக்குவது விஜய். ஏன்னா 2016-21 காலகட்டத்தில் விஜய்க்கு வந்த திரைப்பட சம்பந்தமான பிரச்சனைகளை பூரா தீர்த்து விட்டவர் வேலுமணி. காலையில் 6 மணிக்கு போனால் அவர் கூட வாக்கிங் போகிறதுலேருந்து பேட்மிண்டன் விளையாடுறதுலேருந்து 10-11 மணிக்கு அவர் தலைமை செய்யறதுக்கு போக வரைக்கும் கூடவே இருக்கிறது யார்? விஜய். அவருடைய திரைப்பட சம்பந்தமாக ப்ரொடியூசர் பிரச்சனை, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை, நடிகர் சங்க பிரச்சனை எல்லாம் போலீஸை வச்சு மிரட்டி வா 2-3 படத்துக்கு இப்போ பிரச்சனை சால்வ் பண்ணது யார்? வேலுமணி. அந்த நட்பில் இப்போ வேலுமணி எதை சொன்னாலும் கேட்பார், விஜய் கேட்பார். இந்த அதிகார மையம் வேலுமணிக்கு ஆதரவாக இருக்கும். வேலுமணி விஜயுடைய அதிகார மையத்துக்கு ஆதரவாக இருப்பார். இதை எப்படி அதிமுக தொண்டா ஏற்றுக்குவான்? இந்த சூழல் இப்போ உருவாயிருச்சு. உருவான பிறகு இந்த கும்பல் அந்நியப்பட்டே போகிறாங்க. பொதுக்குழு உறுப்பினர், ஒன்றிய நகரம் பணத்தோடு போகிறாங்க, ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவனுக்கு கட்சி தேவையில்லை. 10 ஆண்டு காலமாக அதிமுகவுன்னு அறியப்பட்ட முகம் யாருது? எடப்பாடி. இவர்கள் துரோகி அப்படிங்கிறது அதிமுக தொண்டை முழுசாக தெரிஞ்சுட்டான். அதனால இனி இந்த அணி ஏ அணியாக இருந்தாலும் அது வி அணியாக தான் மாறும். வேலுமணி அணி விஜய் அணியாக மாறும். இது அதிமுக தொண்டை ஏற்றுக்க மாட்டான். அதனால இனி ஓபிஎஸ் இல்லை அப்படி அமைச்சரவையில் இவங்கெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு, 5 அமைச்சர்கள் அதே போல் 10 வாரிய தலைவர்கள் தரதா சொல்கிறாங்க. விஜய் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கொடுத்தா அவருடைய மூவ்ஸ் எல்லாமே போயிடும். அவர் ஊழல் எதிர்ப்பு இதெல்லாம் பேசி தான் வந்தார். அது எல்லாமே அவருக்கு சிக்கலாக நெருக்கடியாக மாறிடாதா? இல்லை, அவர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு இந்த கூட்டம் வேணும்னு நினைக்கிறார். இப்போ இந்த கூட்டம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நல்ல போர்ட்போலியோ வேணும், ரெவன்யூ வேணும். அதனால தான் இன்னும் அமைச்சரவை இலாக்கா பிரிக்காமல் செங்கோட்டை என்னங்கிறாரு, எனக்கு ஹைவேஸும் ரெவன்யூ கொடுத்துருங்க. பழைய ஹைவேஸ் கான்ட்ராக்டர் ஏஎல் முருகன் திருநெல்வேலி எம்எல்ஏ இப்போ எல்லா ஒப்பந்தக்காரனை கூப்பிட்டு இத்தனை 1000 கோடி கொடுத்துருங்கப்பா, மார்க்கெட்டு கொண்டு சேர்த்திடணும். இவர் அந்த ப்ராசஸில் இருக்கார். அப்போ வேலுமணி எப்படி இந்த ப்ராசஸ்க்குள்ளே வர முடியும்? வேலுமணி என்ன பண்ணுவார்? மார்க்கெட்டுக்கு போகிறக்க நான் இங்கே வந்தேன், மார்க்கெட்டு கொண்டு கொடுக்குறக்காக நான் வந்தேங்க. அப்போ ஆதவர் என்ன சொல்லுவார்? எழுந்து வேலுமணிக்கு துறை தமிழ் வளர்ச்சி துறை. யாருக்கு? வேலுமணிக்கு. தமிழை எங்கடா? சரி, சிவி சண்முகத்துக்கு இப்போ என்ன கேட்குறாருன்னா மைன்ஸும் சட்டமும் கேட்குறாரு. அவருக்கு விளையாட்டுத்துறை. சரியா? ஹெல்த் விஜய் பாஸ்கர் ஹெல்த் ஒன்று நிற்கிறாரு, ஹெல்த்தே இல்லாமல். எப்போ பார்த்தாலும் அவருக்கு 500 இருக்கும் சுகர், செத்து போயிடுவான். எப்படி இருக்காருன்னு தெரியல. அப்போ அவருக்கு என்ன துறை தெரியுமா? கதர் வாரிய துறை. எல்லாம் கதர் போட்டுங்கய்யா. இப்போ 3 பேரும் இந்த 3 துறையை கொடுத்துருவாங்கன்னு. எங்கள் துறை எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அமைச்சரை இணைந்து கொள்வோம்னு சொல்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனும் ஆதவும் அப்படிலாம் அது கொடுக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும் கட்சி. நம்ம கட்சியில் இணைஞ்சு சொல்லுங்கள், உங்களை தலைவராக எதுக்கு சொல்லுங்கள், உங்கள் போட்டாவை சோப்பில் வைக்க சொல்லுங்கள். 3 பேர் 4 பேர் யார் மந்திரி கொடுக்குறாங்க. மந்திரி சபையில் விஜய் தான். வி அணி என்பது விஜய் அணி, வேலுமணி அணி இல்லை. இல்லை தனியாக தான் இருக்கணும்னா கதர் வாரியம், விளையாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை இதை கொடுத்து ஓரமாக உட்காந்து புலவனுங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. இப்படி ஒரு சண்டை உள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்போ கண்டிப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை கொடுத்தா அமைச்சராகவே இருக்க மாட்டார் வேலுமணி. சிவி சண்முகத்துக்கு கதர் வாரியத்துறை கொடுத்தா, விளையாட்டுத்துறை கொடுத்தா இருக்கவே மாட்டார். ஹெல்த் விஜயபாஸ்கர் மைதா மாவுலேயே மருந்தாக்கி கொடுத்தவர். அதாவது அதிக லஞ்ச லாவணியமே ஹெல்த் விஜயபாஸ்கர் தான். அப்போ சாப்பிட்ட மருந்து பூரா டூப்ளிகேட் மருந்து, எக்ஸ்பீரியான மருந்து. அப்போ இந்த 3 பேரும் 4 பேர் கேட்குறாங்க, 4 டிரான்ஸ்போர்ட் கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டா உங்கள்கிட்ட ஆளே இல்லைங்க, பஸ்ஸில் போக தெரியாத ஆள்லாம் இருக்கான்.
சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டு வர ஆள் தான் இருக்கேன். அதனால நாங்கள் இதெல்லாம் நடத்துகிறோம். இப்படி ஒரு பேரம் ஓடிட்டு இருக்கு. இந்த பேரத்துக்கு விஜயும் ஆதவும் செங்கோட்டை 3 பேரும், ஏன்னா செங்கோட்டை இதில் பணம் தின்னு கொட்டை போட்டாள். செங்கோட்டை பிஏக்களை 1000 கோடி வச்சுருக்கான். செங்கோட்டையனுடைய பிஏக்களை இப்போ பழைய சண்முக வேலை இப்போ செங்கோட்டை வீட்டுக்கு வந்துட்டார். கல்வித்துறை அமைச்சராக இருந்த மகேஷ் பொய்யாமொழிக்கு புரோக்கர் வேலை பார்த்து பல 1000 கோடி வாங்கி கொடுத்து 60,000 கோடி ரூபாய் அங்கே பட்ஜெட்டு. 20,000 கோடி லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, கட்டடம் கட்டுறது, புத்தகம், நோட்டு புத்தகம். 20,000 கோடி 5 வருஷம்னா 25 வருஷம் போட்டால் 5,000 கோடி வந்துடுது. இதுக்கு தான் ஆளாக பறக்கிறான். இந்த மக்களை ஒன்றும் தெரியாமல் ஓட்டு போட்டுருக்கான். இப்போ அறிவாலயத்திலிருந்து அதிகாரம் தேவாலய பக்கம் மாற்றின் பக்கம் போயிடுச்சு. இப்போ எல்லா பாதிரிமார்களும் கிளம்பி போயிருக்காங்க விஜய் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி ஜோசப் விஜய் ஞானப்பால் கொடுத்து அட்வொகேட் ஜெனரல் விஜய நாராயணன் கேரளா மலையாளி அதிமுகவில் இருந்தவர், அவருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எப்படின்னு பாருங்க. அப்போ விஜய நாராயணன் எங்கே போனார்? பாதிரியார்கிட்ட போனார். பாதிரியார்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்போ அவர் அட்வொகேட் ஜெனரலை போட்டுன்னு சொன்ன உடனேயும் அதிமுகவில் இருந்த அட்வொகேட் ஜெனரல் விஜய நாராயணன் என்ற கேரளாவுக்காரர் பூர்வீகமாக கொண்டவர் இப்போ தமிழ்நாட்டினுடைய அட்வொகேட் ஜெனரல். தமிழனே இல்லையா? அது கீழே 8 அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் போடலாம். தலித் இல்லையா? தமிழன் இல்லையான்னா விஜய்க்கு யார் இருக்கான்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்போ அது நிர்வாகம் மீண்டும் அதிமுக திமுக நிர்வாகமாகவே இருக்கு. காவல்துறைக்கு ஆலோசகராக இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லுகிற ஈஸ்வரமூர்த்தி இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசப்படவே இல்லை. இறையன் தொடர்பே இல்லை. ஐஜி உளவுத்துறை ஐஜியாக அசராக வந்துட்டார். நேர்மையான மனிதர். ஆனா நேர்மையா நடக்குமா? அதுதான் அங்க கவலை. ஐஜிக்கு அதிகாரம் கொடுத்தா தான் அமுத ஐஏஎஸ் காத்திருப்பு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு லாபி வேலை செய்யுது. இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்காக தெரியவில்லை. இப்ப திமுக ஐடி விங்கு பயங்கர சுறுசுறுப்பாயிருச்சு. இசட் பிளஸ் கொடுத்துட்டாயா திரிஷாவுன்றான். கான்வாய் விஜய்க்கே இப்போதான் இசட் பிளஸ் கொடுத்துருக்கு. இல்லை கான்வாய் போயிட்டு இருக்குங்கிறான். இதெல்லாமே இட்டு கட்டின செய்தி திமுக ஐடி விங். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, விஜய் இயல்பாகவே ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான எந்த தைரியமும் தெம்பும் இல்லாத ஒரு நபர். வீட்டில் போய் அறிக்கை பதில் கொடுக்குறாரு சட்டமன்றத்தில் பேசுனதுக்கு. ஆமாம், ஏன்னா தெரியாதா? இல்லைங்க, அவரை சொல்லி குறையில்லைங்க. இந்த இடம் காலியாக வைக்கப்பட்டிருந்தது. 25 ஆண்டு காலம் சினிமா நடிகர், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த 25 ஆண்டு கால சினிமா நடிகரை 2 ஆண்டு காலத்தில் அரசியல்வாதியாக மாற்றியவர் ஆதவர்ஜுனா. அதாவது பிறப்புலேயே திமுக எதிர்ப்பு இருக்கு. யாருக்கு? ஆதவர்ஜுனாக்கு. தன்னை ஏமாத்திட்டான், 5 வருஷம் ஏமாத்திட்டான். தன்னுடைய பணம் பூரா பல கோடி ஏமாத்திட்டான். யாரு? மாப்பிள்ளை சபரீஷன், மோதியார் பையன். அப்போ இந்த விரி உள்ள இருந்தது, நெருப்பு கங்கு விஜய திமுகவுக்கு மாற்றாக 2 வருஷத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. இதுக்காக பல கோடி ரூபாய், பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து ஆதவர்ஜுனா தான். இப்போ ஆதவர்ஜுனாவே விஷயமாக்கிடலாம். நல்லா ஃபைட் பண்ணுவார். யாரு கூட? உதயநிதி, அவர் இது ஜிம்பாய் வேற. இப்போ அரசியல் இன்னும் சூடு பிடிக்கணும். விஜய் இருந்தால் சூடு பிடிக்காது. ஏன்? அவருக்கு தெரியாது அரசியல். நடிக்க தெரியும். இன்னும் 4 படம் நல்ல படம் கொடுப்பார். ஆனால் சட்டசபையில் பதில் ஜெயலலிதா பதில் கொடுக்கும்ல. நீங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு பின்னால் திராவிட இயக்கத்தில் நீண்ட காலம் பயணித்த பல பேர் இருந்தாங்க. எஸ்டிஎஸ் இருந்தார், பெரிய ஜாம்பவம். அதே போல் ஆரம்பி இருந்தார். அதுக்கு பின்னாடி அவர் போனார். காலிபுரத்தில் நிறைய பேர், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. இவர்களெல்லாம் ஜெயலலிதாவை புட போட்டாங்க. விஜய் யாருமே பார்க்க முடியாது. அதுதான் இசட் பிளஸ் போட்டது.
சாதாரண வாழ்க்கையிலிருந்து அவரை விலகிட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இது இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, விஜயால் திராவிட இயக்கம் ஒழிக்கப்பட்டது. விஜயால் இனிமேல் எதிர்காலத்தில் சினிமாக்கார மக்கள் நம்பவே மாட்டான். பார்த்துட்டானா, இனிமேல் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாட்டில் இனிமேல் வரும். திராவிட இயக்கம் கொள்ளை கூட்டம், அலிபாபாவும் 40 திருடர்கள்னு முடிவு பண்ணி திராவிட இயக்கம் வரவே வராது. நான் தேர்தலுக்கு முன்பே சொன்னேன், திராவிட இயக்கத்தினுடைய வேரில் அமிலத்தை ஊற்றிட்டார் விஜய். ஆனால் இவர் நல்ல நிர்வாகம் செய்வதற்கு நல்ல அதிகாரிகள், லஞ்ச லாவணி ஊழலாத அதிகாரிகள் குழு, வழிகாட்டும் குழு ஒன்று உருவாக்குனா தான் இந்த ஆட்சி மீது மக்களுக்கு அவப்பேர் வரும். திமுக ஐடிவிங்க தயாராயிட்டான். திமுக ஐடிவிங்க தயாரா இருக்கான். நான் முதலே சொல்லியிருக்கேன், எது கிடைச்சாலும் ஊதி பெருசு பண்ணிடுவான். எது கிடைச்சாலும் ஊதி பெருசு பண்ணிடுவான். இப்போ திரிஷாவுக்கு கான்வாய் கொடுத்தாச்சுன்னு திமுக ஐடிவிங்க பெருசாகிறான். நீங்கள் தாவேக அரசை பார்த்து பயந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க சட்டசபையில். ஏன் எதுக்கல? எதுத்தா வழக்கு பாயும், சிறைக்கு போகணும். 1 மணி நேரம் கூட ஏசி இல்லாமல் இருக்காத மாப்பிள்ளை 5 லட்சம் கோடி லண்டனில் வச்சிருக்கிற மாப்பிள்ளை உதயநிதி இதெல்லாம் அத்தனை பேர் ஜெயிலுக்கு போகணும். நீங்கள் சிஎம்டிஏல கணேசன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த 3 மாதமாக ஆட்சி தேர்தல் கோட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து டெய்லி 10 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் நடவடிக்கை எடுப்பீங்களா? கணேஷ் ஐஏஎஸ் சிஎம்டிஏ சேர்மன், நான் தான் சொல்கிறேன். அப்போ அங்கே ஏக்கராவுக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தா தான் அது டிடிசிபி அப்ரூவலாக மாறும். ஐஏஎஸ் அதிகாரி கணேஷ் ஐஏஎஸ் இன்னும் எத்தனை அதிகாரி எத்தனை கோடி சம்பாதிக்கிற பட்டியலை நான் தொடர்ந்து சொல்கிறேன். சரிங்க, ஒரு பெரிய நீண்ட உரையாடல். இப்போ தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை நிரூபித்த அப்புறம் ஆட்சி மாறினாலும் சில காட்சிகள் இன்னும் மாறாமல் தான் இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. அதிகாரிகளை ஒரு சரியான வகையில் இன்னும் தேர்வு செய்யலை அப்படிங்கிற குறைகளையும் சுட்டி காட்டுறீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.